விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது சட்டப்பேரவையில் இன்று விவாதம் நடைபெறுகிறது. பேரவையில் தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமாரும் பேச முயன்றனர். பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதால் பேச அனுமதி மறுத்த சபாநாயகர் அப்பாவு திங்களன்று பேச அனுமதிப்பதாக கூறினார். இதனால் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததோடு சபாநாயகருக்கு எதிராக சட்டப்பேரவை செயலாளரிடம் நம்பிக்கையில்லா தீர்மானம் வழங்கினர். அதன்படி சட்டப்பேரவையில் இன்று சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. துணை சபாநாயகர் பிச்சாண்டியோ அல்லது மாற்றுத் தலைவர்களோ சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து அவையை நடத்துவார்கள். மொழிக் கொள்கையில் எந்த அளவு உறுதியாக இருக்கிறோம் என்பதை காட்டவே பட்ஜெட்டில் ரூ என்ற குறியீட்டை போட்டதாகவும் அதனை தமிழை பிடிக்காதவர்கள் பெரிய செய்தி ஆக்கிவிட்டதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். பட்ஜெட் தொடர்பான கேள்விகளுக்கு உங்களில் ஒருவன் நிகழ்ச்சியில் பதிலளித்துள்ள ஸ்டாலின், பட்ஜெட் மீதான எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்தில் அரசின் மீதான வன்மம் மட்டுமே தெரிவதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் கடன் வரம்பிற்குள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 2011 முதல் 2016 வரை தமிழ்நாட்டின் கடன் வளர்ச்சி 108% இருந்ததாகவும் 2016 முதல் 2021 வரையிலான காலத்தில் அது 128% அதிகரித்ததாகவும் கூறியுள்ள முதல்வர், திமுக அரசு பொறுப்பேற்ற பின் கடன் வளர்ச்சி 93% குறைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திராவிட மாடல் அரசு எதிர்கால தலைமுறைக்கான முதலீடாகவே கடன் தொகையை செலவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் லோகோவை வெளியிட்டு இருந்தேன். மொழிக் கொள்கையில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோம்னு காட்ட அதில் ரூன்னு வச்சுருந்தோம், அவ்வளவுதான். ஆனால் தமிழை பிடிக்காதவங்க அதை பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க. ஒன்றிய அரசுக்கிட்ட 100 நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளத்தை தாங்க, பேரிடர் நிதி தாங்க, பள்ளி கல்வி நிதியை விடுவீங்கன்னு தமிழ்நாடு சார்பாக 100 கோரிக்கை வச்சுருப்பேன். அதுக்கெல்லாம் பதில் பேசாத ஒன்றிய நிதியமைச்சர் இதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களே பல பதிவுகளில் ரூனு தான் போட்டிருக்காங்க. ஆங்கிலத்திலையும் எல்லாரும் ருப்பீஸை சிம்பிளாக RSன்னு தான் எழுதுவாங்க. அதெல்லாம் பிரச்சனையாக தெரியாதவங்களுக்கு இதுதான் பிரச்சனையாக தெரியுது போல். மொத்தத்தில் இந்திய அளவில் நம்ம பட்ஜெட்டும் இட்டு தமிழும் இட்டு. மக்களுக்கு ஒன்றுமே இல்லாத வெற்று பட்ஜெட்டை மறைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு வீடியோ ஷூட் நடத்தி வெளியிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள EPS, உலக பொருளாதார அறிஞர்களுடன் இணைந்து பட்ஜெட்டை தயாரித்ததாக முதல்வர் கூறியிருப்பது இந்த பொருளாதார ஆண்டின் நல்ல நகைச்சுவை என்று குறிப்பிட்டுள்ளார். ரூ போட்டதால் பட்ஜெட் ஹிட் ஆகிவிட்டது என்று முதல்வர் சினிமா வசனம் பேசுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பட்ஜெட் ஹிட்டாவது அறிவிப்பதில் இல்லை, செயல்படுத்துவதில் என்பதே உண்மை என்று குறிப்பிட்டுள்ள EPS, அப்படி பார்த்தால் திமுக ஆட்சிக்கு வந்து போட்ட 5 பட்ஜெட்டுமே அட்டர் ஃபிளாப் தான் என்று விமர்சித்துள்ளார். 72 ஆண்டுகால தமிழ்நாட்டு ஆட்சிகளின் மொத்த கடனையும் 4 ஆண்டுகளில் வாங்கி கடன் வாங்குவதில் ரெக்கார்ட் பிரேக் மற்றும் பிளாக் பஸ்டர் சாதனை செய்த ஒரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த பட்ஜெட் தான் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திமுகவின் இறுதி பட்ஜெட் என்பதே மக்களின் கருத்து என்றும் இந்த பட்ஜெட் சிம்பிளி வேஸ்ட் என்றும் EPS பதிவிட்டுள்ளார். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலின் ஏசி பெட்டியில் துர்நாற்றம் வீசியதால் பயணிகள் அவசர சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தினர். நேற்று மாலை 6 மணிக்கு கன்னியாகுமரியிலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட ரயில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் வந்தபோது முதல் ஏசி வகுப்பு பெட்டியில் துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது. அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் ஆத்திரமடைந்த பயணிகள் அவசர சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தினர். தொடர்ந்து அதிகாரிகள் வந்தபோது பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பெட்டியை மாற்றினால் மட்டுமே ரயில் புறப்பட அனுமதிப்போம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் 40 நிமிடங்களுக்கு மேல் ரயில் தாமதமானது. மாற்று பெட்டிகளில் பயணிகளை ஏற்றிய பிறகு ரயில் புறப்பட்டுச் சென்றது. கோத்ரா வன்முறை கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத சோகம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். லெக்ஸுடனான நேர்காணலில் பேசிய அவர் 2002ஆம் ஆண்டு கோத்ராவில் நடைபெற்ற ரயில் எரிப்பு சம்பவம் தொடர்பாக தவறான தகவல்கள் அதிகம் பரப்பப்பட்டதாகவும் குற்றஞ்சாட்டினார். இந்த வன்முறையின் போது மத்தியில் எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் இருந்ததால் மாநில அரசுதான் காரணம் என குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன என்றும் நீதிமன்ற விசாரணையில் மாநில அரசு மீது தவறில்லை என்பது நிரூபிக்கப்பட்டது என்றும் பிரதமர் தெரிவித்தார்.
கந்தகார் விமான கடத்தல், நாடாளுமன்ற கட்டட தாக்குதல், இரட்டை கோபுர தாக்குதல் உள்ளிட்ட பல சம்பவங்களின் பின்னணியில் கோத்ரா வன்முறையை பார்க்க வேண்டும் என்று கூறிய பிரதமர் மோடி, அதற்கு முன்பாக ஏராளமான வன்முறைகள் நடந்ததை சுட்டிக்காட்டியதோடு அதன் பிறகு ஒரு வன்முறை கூட குஜராத்தில் நடைபெறவில்லை என தெரிவித்தார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தரிசன வரிசையில் நின்ற பக்தர் உயிரிழந்ததற்கு திமுக அரசை முழு பொறுப்பேற்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காரைக்குடியைச் சேர்ந்த பக்தர் ஓம்குமார் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தரிசன வரிசையில் காத்திருந்த போது மூச்சு திணறி உயிரிழந்தார். இதை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள இபிஎஸ், திருச்செந்தூர் கோயிலில் கூட்ட நெரிசல் குறித்து மக்கள் முறையிட்ட போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உதாசனப்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். கூட்ட நெரிசலை தவிர்க்க எந்த நடவடிக்கையும் எடுக்காததே உயிரிழப்புக்கு காரணம் என்றும் இபிஎஸ் பதிவிட்டுள்ளார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் சேகர்பாபு, திருச்செந்தூர் கோயிலில் கூட்ட நெரிசலால் ஓம்குமார் மரணமடைந்ததில் என்று அவரது மனைவி மலர்விழி எழுதிய கடிதத்தை இணைத்துள்ளார். உடலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில்தான் உயிரிழந்ததாகவும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பதிவிடுவது எதிர்க்கட்சித் தலைவருக்கு அழகல்ல என்றும் சேகர்பாபு பதிவிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்பரம் ராகு கேது தலத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா தரிசனம் செய்தார். முன்னதாக கும்பகோணம் அருகே உள்ள ராகு தலமான திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலிலும் சிறப்பு வழிபாடு நடத்தினார். விழுப்புரத்தில் குற்றவாளியை பிடிக்க சென்றபோது தலைமை காவலர் மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக சீனிவாசன் என்பவர் பணிபுரிந்து வந்தார். கஞ்சா விற்பனைக்காக நின்றிருந்த 3 பேரை துரத்தி பிடிக்க சென்றபோது மயங்கி கீழே விழுந்துள்ளார். இதனையடுத்து சக காவலர் ஸ்ரீனிவாசனை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். ஆனால் அவர் மாரடைப்பால் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் கர்ப்பிணிக்கு குழந்தை பிறந்தது. மருத்துவமனைக்கு செல்வதற்காக பேருந்து நிலையம் வந்த கர்ப்பிணி சுமதி என்பவருக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கிருந்த காவலர்கள் சுமதியை புறக்காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து பெண் காவலர்கள் மற்றும் பேருந்து நிலையத்தில் இருந்த பெண் தூய்மை பணியாளர்கள் உதவிய நிலையில் சுமதிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. பின்னர் தாயும் சேயும் 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மற்றும் பாளையம்பட்டி, பந்தல்குடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. நாடாளுமன்றம் இன்று மீண்டும் கூடும் சூழலில் தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் போலி வாக்காளர் அட்டை விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்விகள் எழுப்ப திட்டமிட்டுள்ளன. இந்த விவகாரங்கள் தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கைகள் முன்வைத்த போதும் அது குறித்த அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. இது மட்டுமின்றி மும்மொழிக் கொள்கை, PMST நிதி உள்ளிட்டவை குறித்தும் தமிழக எம்பிக்களும் குரல் எழுப்பக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெங்களூருவில் குடிபோதையில் ஏற்பட்ட கைகலப்பில் பீகார் இளைஞர்கள் 3 உயிரிழந்துள்ளனர். பெங்களூரு ரூரல் சர்ஜாப்பூர் பகுதியில் 6 வடமாநில தொழிலாளர்கள் ஹோலி பண்டிகையை ஒட்டி ஒன்றாக மது அருந்தியுள்ளனர். போதையில் ஏற்பட்ட தகராறில் பரஸ்பரம் இரும்பு கம்பி, மரக்கட்டைகளால் தாக்கிக் கொண்டுள்ளனர். இதில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். மற்ற 2 தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினர் தப்பி ஓடிய 2 தேடி வருகின்றனர். மலையாள நடிகர் மம்முட்டிக்கு புற்றுநோய் இருப்பதாக பரவிய வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. சமீப நாள்களாக மம்முட்டி எந்த படங்களிலும் நடிக்கவில்லை என்றும் அவருக்கு புற்றுநோய் இருப்பதால் ஓய்வில் இருப்பதாகவும் தகவல்கள் பரவின. இதற்கு மம்முட்டி தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருப்பதோடு இது வெறும் வதந்தி எனவும் நடிகர் பூரண நலமுடன் இருப்பதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ரமலான் நோன்பு கடைபிடித்து வருவதால் அவர் ஷூட்டிங் செல்லாமல் பிரேக் எடுத்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பிறகு மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் மோகன்லாலுடன் இணைந்து நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பில் பங்கேற்பார் என மம்முட்டி குழுவினர் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக போப் பிரான்சிஸ் புகைப்படத்தை வாட்டிகன் வெளியிட்டுள்ளது. போப் பிரான்சிஸ் விரைவில் குணமடைய வேண்டி கலைஞர்கள் டோங்கோ நடனம் ஆடினர். ரோம் நகரில்
போர்ட் பிரான்சிஸ் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனை முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கலைஞர்கள் பங்கேற்று டேங்கோ நடனம் ஆடினர். முன்னதாக ஏராளமான சிறுவர் சிறுமிகள் பலூன்களுடன் வருகை தந்து நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தனர். போப் பிரான்சிஸ் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் பலூன்களை பறக்கவிட்டனர். ஸ்பெயின் நாட்டின் வெலன்சியா நகரில் வெல்லாஸ் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் இடம்பெற்றிருந்த மிக பிரம்மாண்டமான கலை சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் பல்வேறு தலைவர்களை, திரை நட்சத்திரங்களை விமர்சிக்கும் வகையில் உள்ள சிற்பங்கள் இடம்பெற்றிருந்தன. கடும் வெள்ள பாதிப்புகளை கண்ட பிறகு நடைபெற்ற வெல்லாஸ் திருவிழா அப்பகுதி மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மெனோபாஸ் நேரத்தில் ஏற்படும் உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சினைகளை புரதச்சத்து நிறைந்த உணவுகள் மூலமாகவும், உடற்பயிற்சி, பளுதூக்குதல், செடி கொடிகள் வளர்த்தல் ஆகியவற்றின் மூலமாகவும் சிறப்பாக எதிர்கொள்ள முடியும் என ஊட்டச்சத்து நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேற்கத்திய நாடுகளில் பெண்களுக்கு மெனோபாஸ் ஏற்படும் வயது சராசரியாக 51ஆக இருக்கும் நிலையில் இந்திய பெண்கள் சராசரியாக 46 முதல் 48 வயதிலேயே மெனோபாஸ் நிலையை எட்டிவிடுகின்றனர். மேலும் 45 வயதிற்குள்ளேயே இந்தியாவில் 20.7 விழுக்காடு பெண்களுக்கு மெனோபாஸ் ஏற்படுகிறது. குறிப்பாக 16 விழுக்காடு பெண்களுக்கு 40 முதல் 44 வயதிற்குள்ளாகவும், 3.7 விழுக்காடு பெண்களுக்கு 40 வயதிற்குள்ளாகவும் மெனோபாஸ் ஏற்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.